நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸுக்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துக்கிட்டு இருக்குது. நம்ம கொடுக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நேற்று எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைக்கு எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் நேற்றைய தினம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக 21,558 அப்படிங்கிறது சப்போர்ட் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். மார்க்கெட்டு இன்றைக்கி ஓப்பன் ஆன இடத்த பாருங்கள், இந்த இடத்துல தான் ஓப்பன் ஆனிச்சு. ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங்காக ஓப்பன் ஆகிட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா போய் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணுச்சு, 21,675 போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சு. எக்ஸாக்டாக ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு நம்மளோட சப்போர்ட் இந்த இடத்துல பாருங்கள், நம்மளோட சப்போர்ட் லெவலை 21,557 ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு பாருங்கள். ஸ்ட்ராங் கன்சல்டேஷன். நான் நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் இந்த ஆரோ மார்க் போட்டிருந்தேன். இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் அப்படியே ரீடெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. இந்த ட்ரெண்டை மார்க்கெட் டச் பண்ணிவிட்டு விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொன்னேன். எக்ஸாக்டாக மார்க்கெட்டு இந்த இடத்துல ஒரு ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன் வச்சுட்டு மார்க்கெட் திரும்பி இருக்கு பாருங்கள். இதை நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் லைக் பண்ணியிருந்தீங்க நம்ம டெலகிராம் குரூப்பில். இதை கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க அப்படிங்கிறத நினைக்கிறேன். எக்ஸாக்டாக நல்ல ஒரு ரிசல்ட் இந்த இடத்துல கொடுத்துச்சு மார்க்கெட்டு. சரிங்களா? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நண்பர்களே. சின்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் சொன்னது என்ன சொல்லியிருந்தேன்னா, நேற்றைய தினம் இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு சின்ன சப்போர்ட் இருக்குது, இந்த இடத்துல 21,500 ஒரு சின்ன சப்போர்ட் இருக்குதுன்னு சொன்னேன். மார்க்கெட் எக்ஸாக்டாக அந்த இடத்துல தான் ரியாக்ட் ஆகிருக்கு. சரிங்களா? நான் சப்போர்ட் லெவல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் நண்பர்களே. இனிமேல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி லோ, இதை நான் சப்போர்ட்டாக எடுத்துக்கிறேன். 21,500 ஓஐ டேட்டா பேஸ் பண்ணி. சரிங்களா? சப்போர்ட் 2, இந்த கேப் ஃபில்லிங் இருக்குது பார்த்தீங்களா, இது சப்போர்ட் 2 21,456. அதை பிரேக் பண்ணால் சப்போர்ட் 3 21,421. இது எல்லாமே சப்போர்ட்டு நண்பர்களே. மார்க்கெட்டை அகைன் அப் ட்ரெண்டுக்கு போகணுன்னா இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ பிரேக் பண்ணுவோம், இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மார்க்கெட் விழுந்துச்சிங்களே, அதே போல் எப்போ இனிமேல் மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே போகுதோ அப்போ தான் அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். அது வரைக்கும் மார்க்கெட்டில் அப் ட்ரெண்டு சான்சஸ் இருக்காது. அதே போல் ரெசிஸ்டன்ஸ் பாருங்கள், ரெசிஸ்டன்ஸ் இன்றைக்கி இந்த ஸ்விங் இருக்குது பார்த்தீங்களா, இது ரெசிஸ்டன்ஸ் 1, ரெசிஸ்டன்ஸ் 2 இந்த இடம் 21,690. ரெசிஸ்டன்ஸ் 3 வீக்லி ஹை தான் ரெசிஸ்டன்ஸ் 3. ஓகே, ரெசிஸ்டன்ஸ் 3 வீக்லி ஹை, ஆல் டைம் ஹை, இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? இதற்கான ஓஐ டேட்டா என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓஐ டேட்டா என்ன சொல்லுது, 21,500 அதிகமான ஓஐ டேட்டா இருக்குது. அதை பிரேக் பண்ணி மேலே போணுச்சுன்னா 21,550, 21,600 ஸ்ட்ராங்காக ஓஐ டேட்டா இருக்குது. நாளை தினம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு 21,500க்கும் 600க்கும் இடையிலே மார்க்கெட் முடிவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படிங்கிறத காமிக்குது நண்பர்களே. கொஞ்சம் சேஃபாக நாளைக்கு நிஃப்டி பார்த்துக்கோங்க. அடுத்தது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பாருங்கள், எக்ஸாக்டாக நம்மளோட சப்போர்ட் 1லேயே மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. எங்கே ஓப்பன் ஆகியிருந்தாலும் அப்படியே ரிவர்ஸ் ஆகிட்டு என்ன பண்ணியிருக்கு, மார்க்கெட் கீழே வந்துச்சு. நம்மளோட சப்போர்ட் 47,417 சொன்னோம், ஒரு 50 பாயிண்ட் முன்னாடியே திரும்பிடுச்சு. இதெல்லாம் எப்போதுமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஜோன் மார்க் பண்ணிக்கோங்க நண்பர்களே. நான் ஒரு லைன் போட்டேன்னா அந்த லைனை மட்டுமே ப்ராப்பராக பார்க்க வேணாம். நெஃப்டியில் ஒரு 5லேருந்து 10 பாயிண்ட்டு ஜோனு, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 20-30 பாயிண்ட் ஜோனு. இந்தமாரி ஜோனாக மார்க் பண்ணிக்கோங்க. நான் லைனு உங்களுக்கு டக்குன்னு நான் நவுத்தி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு எப்போ வேணாலும் திரும்புவோம். எக்ஸாக்டாக என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, நம்ம எல்லாருமே இந்த இடத்துல வெயிட் பண்ணியிருப்போம், இந்த இடத்துல திரும்புன்ட்டு. ஏன்னா எக்ஸ்பீரிங்கிறதுனால மேக்ஸிமம் ட்ராப்பு தான் அதிகமாக பண்ணுவாங்க. இந்த இடத்துலையே அட்வான்ஸாகவே திரும்பிடுச்சு பேங்க் நிஃப்டி. சரிங்களா? எந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுமே பேங்க் நிஃப்டியில் சேஞ்ச் பண்ணல. எக்ஸாக்டாக இந்த லெவலை நம்ம நோட் பண்ணிக்குவோம். நேற்றுக்கு சொன்ன அதே லெவல் 47,690 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. செகண்ட் சப்போர்ட்டு 47,400 செகண்ட் சப்போர்ட்டு. தேர்டு சப்போர்ட்டு 46,900 அப்படிங்கிறது தேர்டு சப்போர்ட்டு.
ரெசிஸ்டன்ஸ் இன்றைக்கி வந்து டே ஹை தான் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 47,798. அது பிரேக் பண்ணி மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 48,200. அதற்கு மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடம் 48,450 அப்படிங்கிற லெவல் வந்து தேர்டு ரெசிஸ்டன்ஸு. சரிங்களா? 48,219 அப்படிங்கிற செகண்ட் ரெசிஸ்டன்ஸு, 47,800 அப்படிங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். இன்றைக்கி வந்து ஹை. சரிங்களா? சப்போர்ட் வந்து இந்த லெவலில் வந்து சப்போர்ட்டாக வச்சுக்கோங்க. இந்த இடத்துல கன்சல்டேஷன் ஆகிருக்கு பார்த்தீங்களா? இந்த லெவலுக்கு கீழே பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அகைன் கீழே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஃபின்னிஃப்டி நம்ம நேற்றையே சொல்லியிருந்தோம். இந்த பாக்ஸ் பேட்டர்னுக்கு கீழே வந்துடுச்சு அப்படின்னா ஃபின்னிஃப்டி வந்து டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்டை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. மார்க்கெட் வந்து டவுன் சைடு வந்து அழகாக இந்த பாக்ஸ் பேட்டர்னை வந்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல பாக்ஸ் பேட்டர்னை வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து கீழே போக ஆரம்பிச்சிருக்கு. எக்ஸாக்டாக நம்ம சொன்னது அதுதான். மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆகினாலும் இந்த இடத்த பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே வந்துட்டு அந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளோட சப்போர்ட் 2ல் வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகிருக்கு. நாளைய தினமும் வந்து இதே இடத்தையே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ரெசிஸ்டன்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்த டே ஹை வந்து பார்த்திங்கன்னா 21,367 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடம் 21,464. அதை பிரேக் பண்ணி மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 21,550 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் வந்து இந்த இடம் 21,200 அப்படிங்கிறது சப்போர்ட்டு. அது கீழே வந்துச்சுன்னா 21,140 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. சரிங்களா? இந்த லெவல் எல்லாமே வந்து ஃபின்னிஃப்டிக்கான சப்போர்ட் லெவல்ஸு. இதை வந்து உங்களோட மொபைலில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக கன்சல்டேஷன் ஆகிருக்கு பார்த்தீங்களா? இந்த லெவலை வந்து ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆகி மேலே போகாத வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் பண்ணாது, அப் ட்ரெண்டும் வராது. சரிங்களா? அடுத்தது மிட் கேப்பு ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு மேலே வந்திருக்கு. இந்த ட்ரெண்டை வந்து மேக்ஸிமம் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்க சான்சஸ் இருக்குது. இந்த ட்ரெண்டை வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இந்த லெவலை வந்து பார்த்துக்கோங்க. ரெசிஸ்டன்ஸ் ஒன்று நம்ம சொன்ன ரெசிஸ்டன்ஸே தான், சேம் அதே லெவல் தான் ரெசிஸ்டன்ஸு. கொஞ்சம் என்ன சேஞ்ச் பண்ணி இந்த லெவலை வச்சுக்கோங்க. 10,400 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸு. அதை பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா 10,440ங்கிற ஆல் டைம் ஹை. இந்த இடம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் 10,358 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த ஜோன். சரிங்களா? இதை வந்து ஒரு ஜோனாக வச்சுக்கோங்க. இந்த சப்போர்ட்டை 10,278 இதை வந்து ஒரு பாக்ஸ் பேட்டர்னாக போட்டுக்கோங்க இந்த சப்போர்ட்டை. ஏன்னா இவ்வளோ பெரிய விக்கு வச்சுருக்கல, இந்த இடம் எல்லாமே வந்து சப்போர்ட்டுக்கான ஏரியா. இந்த இடத்த பிரேக் பண்ணால் தான் ஃபர்தராக வந்து நெகட்டிவ் ட்ரெண்ட் வரும். அடுத்தது சப்போர்ட் வந்து 10,188 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. சரிங்களா? இதை எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கோங்க. உங்களோட மொபைலில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு பேப்பர் பென் இருந்துச்சுன்னா எழுதி வச்சுக்கிட்டு இந்தந்த சப்போர்ட்டு இந்தந்த லெவல்ஸ் வரும்போது நம்ம வந்து இதை ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாம் நண்பர்கள். அகைன் வந்து நாளைக்கு மிட் கேப்பில் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரெண்டு வேணும், ஒரு செல்லிங்க்கான ஒரு ட்ரெண்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ட்ரெண்டு வந்துருக்கு பார்த்தீங்களா? இந்த ட்ரெண்டை வந்து பார்த்துக்கோங்க. இந்த ட்ரெண்டுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா இது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இந்த பிளாக் கலர் லைனை அகைன் ரீடெஸ்ட் பண்ண போகும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துலையே சஸ்டெயின் பண்ணுதுன்னா இங்கேருந்து ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மிட் கேப்புக்கான லெவல்ஸு. இந்த லெவல் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பாருங்கள் நண்பர்களே. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி விடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் இருக்குது. யாரும் வந்து சர்ச் பண்ணி போக வேணாம். நிறையா ஃபேக் சேனல்ஸ்லாம் இருக்குது, எதுலேயும் ஜாயின் பண்ணிடாதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க் மூலிமா ஜாயின் பண்ணிக்கிங்க. அதுதான் நம்ம டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கு. மார்க்கெட் ஹவர்ஸில் மார்க்கெட்டோட மொமெண்டத்தை வந்து அப்டேட் பண்ணுவோம். எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சார்ட்டையும் ஷேர் பண்ணுவோம். ரொம்பவே வந்து உங்களுக்கு மார்க்கெட் ஹவரில் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் வேறு ஏதாவது உங்களுக்கு கோர்சஸ்க்கு சம்மந்தமான டீட்டெயில்ஸு, வேறு ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்புக்கான லிங்க் இருக்குது. மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், கால்ஸ் எதுவும் பண்ண வேணாம். மெசேஜ் பண்ணி உங்களுக்கான டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க நண்பர்களே. மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.